கொலோசியர் 4 அதிகாரம், கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபம் ஸ்தோத்திரம். 4 திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறக்கும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 3 காரியங்கள் வருகிறது. ஒன்று வசனம், இன்னொன்று ஜெபம், அதுக்கப்புறமாக ஸ்தோத்திரம். வசனத்தையும் ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஒரு ஒன்றாய் செய்கிறார். அதான் பவுல் அப்போஸ்தலனை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இன்று தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த 3 வசனத்தில் உள்ள இந்த 3 காரியங்களை செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொலோசியர் 4 அதிகாரம் 2 வசனம், 3 வசனம், 4 வசனம், இது 3ஐயும் நீங்கள் இந்த 3 வசனத்தில் உள்ள இந்த 3 காரியங்கள், ஒன்று ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருங்கள், திருவசனத்தின் சொல்லும்படியாக வாசலை திறந்தபடியாக தேவன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ரகசியத்தின் நிமித்தமா, இதான் கிறிஸ்துவின் ரகசியம். தொடர்ச்சியான ஜெபம், தொடர்ச்சியான வேத வசனம், தொடர்ச்சியான ஆராதனை, இதை 3ஐயும் மாற்றி மாற்றி செய்து கொண்டே இருங்கள். இந்த 3லேயும் தேவ விசுவாசம் வெளிப்படும், தேவ பக்தி வெளிப்படும். பக்தியின் ரகசியம் இதற்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ரகசியம் இதுதான். இந்த வேதம் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறீர்கள், ஆராதிக்கும் போது இயேசுவின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.